ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். அது மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம ஜாயின் பண்ணி அனுப்பணும், யாரெல்லாம் இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி உடையவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனல்லேருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட் பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இப்போ பார்க்க போகிறது பார்த்தோம்னா, திருச்சிராப்பள்ளியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இயங்கி வரும் லால்குடி, மணப்பாறை, துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம், தொட்டியம் ஆகிய வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு சட்ட உதவி மற்றும் சட்ட அறிவை பாமர மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக மொத்தம் 50 வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேற்படி இப்பணி சட்ட தன்னார்வலர்களுக்கான கடமை மற்றும் சேவை மட்டுமே, அதாவது இது வந்து சட்ட தன்னார்வலர்களுக்கான கடமை மற்றும் சேவையாக மட்டுமே காணப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணி பார்த்தோம்னா இது வந்து நிரந்தர பணிக்கானதால் முற்றிலும் வந்து தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து அடிப்படை சம்பளம் அல்லது ஊதியம் எதுவும் இல்லை, சேவைக்கு தகுந்த மதிப்பூதியம் மட்டுமே அளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது சம்பளம் அப்படின்னு சொல்லி எதுவும் ஃபிக்ஸடாக வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட சேவைக்கு தகுந்த மதிப்பூதியம் அப்படிங்கிறது வந்து அளிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வேறு டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு மதிப்பூதியம் சொல்லிட்டு பெர் டேக்கு வந்து 500 ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இதுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்த சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களுக்கு கீழ்கண்ட பிரிவினர்களிடமிருந்து விண்ணப்பம், அதாவது யார் யார் வந்து இதுக்கு குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி சில இது கொடுத்துருக்குறாங்க. ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மூன்றாவது வந்து MSW பயிலும் மாணவர்கள் மற்றும் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து மருத்துவர்கள், அடுத்து சட்டக்கல்லூரி மாணவர்கள், அதாவது வழக்கறிஞர்களாக பதிவு செய்யும் வரை வந்து இவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா, சமூக சேவை செய்யும் சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி சாரா தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து எட்டாவது பார்த்தோம்னா, மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் சமூக தொண்டு புரியும் மகளிர் குழுக்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஒன்பதாவது பார்த்தோம்னா, திருநங்கைகள் வந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து பத்தாவது பார்த்தோம்னா, அடிப்படை கல்வி தகுதி, அதாவது கணினி அறிவுடன் உடைய சேவை மனப்பான்மை உடையவர்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து 11வது பார்த்தோம்னா, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் வட்ட சட்டப்பணிகள் குழுவில் பணிபுரிகின்ற தன்னார்வ சட்ட பணியாளர்கள் பணிக்கு பொருத்தமாக கருதும் நபர்கள் வந்து யாருனாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மேற்கண்ட பிரிவினர்கள் சட்ட தன்னார்வ தொண்டராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பங்களை வந்துட்டு இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ற திருச்சிராப்பள்ளி மாவட்ட நீதிமன்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைன் தான். நம்ம நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தபால் மூலமாக வந்து அனுப்பி வைக்கலாம்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் 10/7/2024 மாலை 5 மணிக்குள் பதிவு தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 10/7/2024 மாலை 5 மணி வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெறக்கூடிய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மேற்படி கடைசி தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நேர்காணலுக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள், தேர்வு செய்யப்படாதவர்களின் விவரம் மற்றும் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுபவர்களின் விவரம் எல்லாமே இந்த என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் வந்து யார் யார் செலக்ட் ஆகிருக்கிறாங்க, யார் யார் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற எல்லா வெப்சைட்டுமே என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்களா. அது மாதிரி நேர்காணல், அதாவது நமக்கு இன்டர்வியூ வைப்பாங்க இல்லையா, அதுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் அப்டேட் பண்ணுவோம், மற்றபடி போஸ்ட்டு, மெயில் இந்த மாதிரி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து குறிப்பு கொடுத்துருக்குறாங்க, அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் எது இருக்குது அப்படின்னா மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அல்லது வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு திருச்சிராப்பள்ளி சட்ட தன்னார்வ தொண்டராக விண்ணப்பிப்பதற்கான அறிவுரைகள் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்க்கலாம்.
மேற்படி பணிக்கு மதிப்பூதியம் தவிர சம்பளம், தொகுப்பூதியம் மற்றும் தினக்கூலி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 2வது பாயிண்ட் பார்த்தோன்னா, மேற்படி பணியில் இணையும் நபர்களது பணியினை தன்னார்வலராக மட்டுமே கருதப்படும். நிரந்தர பணி என கருத இயலாது. அதாவது இது வந்து ஒரு டெம்பரரி ஜாப் தான், பெர்மனன்ட் ஜாப் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 3வது பார்த்தோம்னா, மேற்கண்ட பணிக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பங்களை திருச்சிராப்பள்ளி நீதிமன்றம் இந்த வெப்சைட்டில் போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி 10/7/2024 மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நம்ம அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவர், முதன்மை மாவட்ட நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட நீதிமன்ற வளாகம், திருச்சிராப்பள்ளின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 10/7/2024 மாலை 5 மணிக்கு அதுக்கப்புறமா பெறக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படும், பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 6th பாயிண்ட் பார்த்தோம்னா, கீழே குறிப்பிட்ட சுய சான்றொப்பமிட்ட ஆவணங்களோட நகல்களை வந்து விண்ணப்பத்தோடு இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, பிறந்த தேதி மற்றும் வயதுக்கான சான்று, பர்த் சர்டிஃபிகேட் வேணும், பிறப்பு சான்றிதழ், எஸ்எஸ்எல்சி, 12th ஹையர் செகண்டரி கிளாஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இணைத்து அனுப்பணும். அடுத்து சாதி சான்று, அதாவது தகுதி வந்து அலுவலரால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழை வந்து இணைத்து அனுப்பணும். அடுத்து கல்வி தகுதி பார்த்தோம்னா, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிகிரி, டிப்ளமோ சான்றிதழ் இது இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம அனுப்பணும். அடுத்து இதர கல்வி தகுதி எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையுமே இணைச்சு அனுப்பணும். அடுத்து நிரந்தர முகவரிக்கான சான்று, நம்மளோட குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, இதை வந்து நம்ம ஜெராக்ஸ் வந்து எல்லாமே ஜெராக்ஸை தான் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜெராக்ஸையுமே நம்ம ஜாயின் பண்ணி அனுப்பணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஏதாச்சும் அனுபவ சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம இதோட ஜாயின் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 7வது பாயிண்ட் பார்த்தோம்னா, மேலும் விவரங்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இயங்கி வரும் மாவட்ட சட்டப்பணிகள் அல்லது வட்ட சட்டப்பணிகள் குழுக்களை அணுகி அல்லது இந்த வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க என்ற இணையதளத்தில் நீதிமன்ற இணையதளத்தை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த குழுக்களை வந்து அணுகி நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலுமே இந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு திருச்சிராப்பள்ளி சட்ட தன்னார்வ தொண்டர்களாக பணிபுரிவதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்குற பாக்ஸில் வந்துட்டு புகைப்படம் கேட்டிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் உள்ள உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து பெயர் கேட்டிருக்காங்க. உங்களோட பெயர் வந்து சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குமோ அந்த பெயரை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து தந்தை அல்லது கணவரோட பெயர் கேட்டிருக்காங்க, கொடுத்துருங்க. அடுத்து பாலினம், நீங்கள் வந்து எந்த ஜெண்டரை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதை வந்து டிக் பண்ணிடுங்க. பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க. சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் இணைக்கணும். உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயதை வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத லாஸ்ட்டு முடிச்சு என்ன வரை முடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டையுமே இதில் இணைக்கணும். அடுத்து இனம், நீங்கள் என்ன இனத்தை சார்ந்தவங்க, மதம், தாய்மொழி, இது எல்லாத்தையும் கொடுக்கணும். தாய்மொழின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் கொடுப்போம். சாதி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட கம்யூனிட்டி அந்த என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே இதில் இணைக்கணும். அடுத்து விலாசம், உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துட்டு அதுக்கான நம்ம ரேஷன் கார்டு இருக்கும் இல்லையா, அதையுமே இணைச்சு அனுப்பணும். அடுத்து வந்து மின்னஞ்சல் முகவரி, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களே மின்னஞ்சல், ஏதாவது ஒரு நமக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா நம்ம எடுத்து டக்குன்னு பார்க்குற மாதிரி மின்னஞ்சல் முகவரி வந்து அதில் கொடுத்துருங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, கொடுத்துருங்க. அடுத்து சமூக சேவையில் ஏதேனும் இதுக்கு முன்னாடி வந்து முன் அனுபவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்கணும். அடுத்து வந்து திருமண நிலை கேட்டிருக்காங்க, மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து 15வது பார்த்தோம்னா, நம்ம வந்து சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக வந்து நம்ம பணி புரிஞ்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுக்கணும். அடுத்து வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வந்து சில பிளேசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை மென்ஷன் பண்ணணும். அதில் வந்து டிக் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. திருச்சிராப்பள்ளி, லால்குடி, மணப்பாறை, துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம், தொட்டியம் இந்த மாதிரி சில பகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் எந்த பிளேசஸில் வந்து வேலை பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத வந்து டிக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸில் தான் உங்களுக்கு வந்து வேலை இந்த மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து வந்து 17வது பார்த்தோம்னா, கீழ்கண்ட எந்த பிரிவின் கீழ் விண்ணப்பிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான சான்றிதழை வந்து இணைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எந்த பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் உட்பட அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கும் பிரிவு இதில் வந்து ஒரு 9 கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த பிரிவில் விண்ணப்பிக்கிறீங்களோ அதை வந்து இதில் சைடில் வந்து விண்ணப்பிக்கும் பிரிவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே அதில் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியரா, அடுத்து மூத்த குடிமக்களா, அடுத்து வந்துட்டு அங்கன்வாடி பணியாளர்களா, அடுத்து மருத்துவர்கள், சார்பற்ற அரசு சாரா சமூக சேவை நிறுவனங்களில் மற்றும் சட்டமானவர்களா,
அரசியல் சார்பற்ற அரசு சாரா இந்த மாதிரி சில இது கொடுத்துருக்குறாங்க. மகளிர் குழுக்கள் அந்த மாதிரி அடிப்படை கல்வி தகுதி அப்படின்னு வந்தோம்னா கணினி அறிவு உடையவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த பிரிவுக்கு கீழே விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அதை வந்து சைடில் மென்ஷன் பண்ணுங்கள். மேற்கூறிய அனைத்து தகவல்களும் உண்மை என சான்றளிக்கின்றேன். உரிய சான்றிதழ்களின் நகலை இணைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உங்களோட சைன் போட்டுருங்க. 4 இடம் வந்து கொடுத்துருங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லேருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.